கான்ஷியஸ் தமிழ் குடும்பத்திற்கு அன்பான வணக்கம். ஒரு நாள் இளைஞன் ஒருவன் மகானிடம் கேட்டான், சுவாமி, இறைவனை மிகவும் மகிழ்விப்பது எது? பிரம்மாண்ட பூஜையா? ஆயிரக்கணக்கான தீபங்களை ஏற்றுவதா? அல்லது 1000 முறை மந்திரம் சொல்வதா? அந்த மகான் சிரித்தார். பிறகு மெதுவாகச் சொன்னார், பசியுடன் இருக்கும் ஒருவருக்கு உணவு கொடு. அதுதான் இன்று உன் பெரிய பூஜை. அந்த ஒரு பதிலில் முழு ஆன்மீகமும் அடங்கியிருந்தது. வழிபாடு என்றவுடன் நமக்கு நினைவிற்கு வருவது கோவில், விளக்கு, மலர், அர்ச்சனை, மந்திரம், தூப, தீப, ஆராதனைகள். இவை அனைத்தும் மிக புனிதமானவை. ஆனால் ஆன்மீகம் இதோடு முடிந்து விடுகிறதா? அல்லது இதிலிருந்துதான் தொடங்குகிறதா? சேவை என்பது பணம் கொடுப்பது மட்டுமல்ல, ஆசிரமம் கட்டுவது மட்டுமல்ல. சேவை என்பது ஒரு உயிரின் துயரத்தை நம்மம்மால் முடிந்த அளவுக்கு குறைக்க முயற்சிப்பது. அது புன்னகையாக இருக்கலாம், ஆறுதல் வார்த்தையாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், நல்ல ஆலோசனையாக இருக்கலாம். இறைவன் எங்கே இருக்கிறார் என்று பலர் கேட்டிருக்கிறார்கள். ஆன்மீக மரபுகள் தெளிவானதொரு பதிலைச் சொல்கின்றன. ஒவ்வொரு உயிரிலும் இறை ஒளி இருக்கிறது. அப்படியானால் ஒரு உயிருக்கு நாம் செய்யும் நன்மை யாரை சென்றடைகிறது? சிந்தித்துப் பாருங்கள். ஒரு விளக்கை ஏற்றுகிறோம். அது ஒரு அறையை மட்டும் ஒளிரச் செய்யாது. அந்த ஒளி அருகிலிருப்பவர்களுக்கும் பயன்படும். அதேபோல் ஒரு நல்ல செயல் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மட்டுமல்ல, பலரின் வாழ்க்கையையும் மாற்ற முடியும். சேவை செய்யும்போது ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் இருக்கிறது. நான் தான் உதவினேன் என்ற எண்ணம். அந்த எண்ணம் வந்தவுடன் சேவை புகழ் தேடும் செயலாக மாறிவிடும். உண்மையான சேவை கணக்கு பார்ப்பதில்லை. பதிலுக்கு எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஒரு மரம் நிழல் தரும்போது யார் நல்லவர், யார் கெட்டவர் என்று கேட்பதில்லை. பழம் தரும்போது யார் பணக்காரர், யார் ஏழை என்று பார்ப்பதில்லை. அதன் இயல்பு கொடுத்து கொண்டே இருப்பது. ஆன்மீகம் மனிதனை அப்படிப்பட்ட மனநிலைக்கு கொண்டு செல்கிறது. சித்தர்களைப் பற்றி நாம் படிக்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. அவர்கள் மக்களை தங்களிடம் கட்டிப் போட முயற்சிக்கவில்லை. மக்களை தங்கள் காலில் நிற்கச் செய்தார்கள். உண்மையான குரு உங்களை தன்னிடம் சார்ந்து வாழ வைக்க மாட்டார். உங்களுக்குள் இருக்கும் ஒளியை நீங்களே காண உதவுவார். அதுவே மிக உயர்ந்த சேவை. ஒருவரின் பேச்சை முழுமையாக கேட்பது அவருக்கு பெரிய ஆறுதலாக இருக்கலாம். ஒரு ஊக்க வார்த்தை மாணவனின் வாழ்க்கையை மாற்றலாம். ஒரு புத்தகம் ஒருவரின் சிந்தனையை மாற்றலாம். புன்னகை மனச்சோர்வை குறைக்கலாம். நாம் சிறியது என்று நினைக்கும் செயல்கள் சிலருக்கு வாழ்க்கையே ஆகிவிடும். நாம் மற்றவர்களின் துயரத்தை உணர ஆரம்பிக்கும்போது அகந்தை மெதுவாக குறைய ஆரம்பிக்கிறது. நான் என்ற எண்ணம் நாம் என்ற உணர்வாக மாறுகிறது. அங்கே ஆன்மீகம் வாழ்க்கையாக மாறுகிறது. ஒரு சீடன் தினமும் பல மணி நேரம் தியானம் செய்தான். அவனது குரு அவனிடம் கேட்டார், உன் அக்கம் பக்கத்தில் இருக்கும் தனியாக வாழும் முதியவரை கடைசியாக எப்போது சந்தித்தாய்? சீடன் அமைதியாக நின்றான். குரு சொன்னார், தியானத்தில் கண்ட அமைதி மனிதர்களிடம் அன்பாக வெளிப்படவில்லை என்றால் அது இன்னும் முழுமையடையவில்லை. இன்றைய ஆன்மீக பயிற்சியாக ஒரே ஒரு சேவை செய்யுங்கள். அது பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவருக்கு மனதார உதவுங்கள். அவர் நன்றி சொல்லாவிட்டாலும் உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் அதுவே உண்மையான சேவை. 7 நாள் சேபவை சவாலுக்கு தயாரா? டே 1, பசியுடன் இருப்பவருக்கு உணவு வழங்குங்கள். டே 2, வீட்டில் பெரியவர்களுடன் 15 நிமிடம் மனதார பேசுங்கள். டே 3, ஒரு மரக்கன்றை நட்டு அல்லது ஏற்கனவே இருக்கும் செடிக்கு தண்ணீர் ஊற்றுங்கள். டே 4, ஒருவரை மனமார பாராட்டுங்கள். டே 5, உங்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்ப்பில்லாமல் மற்றொருவருக்கு கற்றுக் கொடுங்கள். டே 6, யாரையும் குறை சொல்லாமல் நல்ல செயலை மட்டும் செய்யுங்கள். டே 7, இரவு தூங்குவதற்கு முன் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், இன்று யாருடைய வாழ்க்கையையாவது
கொஞ்சமாவது நல்லதாக்கினேனா? இறைவனுக்கு மலர்கள் பிடிக்கும், விளக்குகள் பிடிக்கும், மந்திக்கும், மந்திரங்கள் பிடிக்கும். ஆனால் ஒரு உயிரின் கண்ணீரை துடைக்கும் கை அவருக்கு இன்னும் அதிகமாக பிடிக்குமா, பிடிக்காதா? இந்த கேள்விக்கு ஒவ்வொருவரும் தங்கள் இதயத்தில் பதில் தேடலாம். சேவை புகழுக்காக அல்ல. சேவை புண்ணியத்திற்காக மட்டுமல்ல. சேவை நம்முடைய இதயத்தை இறைவனின் இதயத்தைப் போல மென்மையாக்கும் ஒரு ஆன்மீக பயிற்சி. அதனால்தான் பல மகான்கள் சேவையே சிறந்த வழிபாடு என்று வாழ்ந்து காட்டினார்கள். அன்பாக வாழுங்கள், அமைதியாக சிந்தியுங்கள், உங்களால் முடிந்த ஒரு நல்ல செயலை ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். இறை அருள் அனைவருக்கும் கிட்டட்டும். அருணாச்சல சிவா. ஓம் சரவணபவா. ஹர ஹர சங்கர. ஜெய் ஜெய் சங்கர.